ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்கு செல் வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்துட்டு நம்ம நேத்துக்கு போய் அடித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதை வந்து சிந்தாமணி அனுப்பிவிட்ட ஆளாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சிந்தாமணிக்கு வந்து தெரியும் அவங்க நேற்று வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியா வந்து விஜயான்னு சொல்லிட்டு வாய் மட்டும் தான் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி வந்து ஆளை வந்து அனுப்பிவிட்டு அடிக்க விட்டுருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா அவன் முத்து மேலே தான் பழி விழுவும் அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீதா மீனாவோட தங்கச்சி ஹஸ்பண்டு அவங்க மேலேயும் ஒரு பக்கம் டவுட்டு இருக்குது. ஸோ அவங்களும் அனுப்பிவிடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் இப்போ நல்லவங்களா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து அடித்தோடனே காலெல்லாம் உடச்சிட்டாங்க. உடச்சோன்னே ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி நம்ம நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே மறுநாள் வந்து விடிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு ரவி வந்துட்டு நம்ம முத்து சட்டையை பிடிச்சி எதுக்குடா நீத்து அடிச்ச வச்ச அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நான் அடிக்கவே இல்லைடா, என்ன எதுக்குடா நீ சொல்கிற வைக்கிறேன்றாங்க. நீ தான் செஞ்சுருப்ப, நீ தான் அவங்கள போய் ஹோட்டலில் போய் நீ மிரட்டினியாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் மிரட்டினேன், ஆனால் நான் அடிக்கலாம் செய்யலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் அருணாச்சல் வந்துட்டு நான் அவனை நம்புறேன்டா, நீ அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைப்பா, யார்ட்டையும் நான் சொல்லவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்துன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீத்து வந்து காலை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரவி கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கையெழுத்து போட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து கோவமாக இவங்ககிட்ட சண்டை போட்டு ரவி வந்து கையெழுத்து போட வந்து அங்கே போயிடுறாங்க. போலீஸ்காரங்களும் வந்து விசாரிக்காங்க. உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ரவி அண்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால வந்து நம்ம ரவிக்காக வந்து இறக்கப்பட்டு நீத்து வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து முத்து மேலே வந்து பழி போடுறாங்க. ஒரு வேளை நீத்துவாக பிளான் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய குழப்பங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து நம்ம ரோஹிணி வந்து எப்பயும் போல் ஒரு பையனை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்துட்டு இவங்க தான் நம்ம ரெஸ்டாரண்ட் இனிமேல் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸை வந்து இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, போய்ட்டு இருந்தோட